ஆக்சுவலாக அருண் பற்றி எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியும். அருண் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எப்படி டிசைன் ஒரு விஷயத்தை ஈஸியா கேப்சர் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷுவல் பிரசன்டேஷன். இந்த ஏஐயோட எபிக் இருக்குல்ல, இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு? டிசைர்ட் அவுட்புட் அவங்களுக்கு ஏத்த குவாலிட்டியில கிடைக்குதா இல்லையான்றது தான் இப்போ இதுல டெவலப்மெண்ட்ல இருக்கு. மூவிஸ்ல இருக்க ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேமரா டெக்னிக்ஸ் மூலியமா அதை வந்து மறப்பான். பட் ஆனா இப்போ மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ரெப்படிட்டிவ் ப்ராசஸையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை வந்து நான் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டடா நான் கொண்டு வரதுக்கு தான் ஏஐ வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க. ஜாபோட நேச்சர் மாற போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வேற லெவலான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லா இருக்கும். எப்பப்பெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அது லைஃப் ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 years பேக் நடந்தது. பேன் இந்தியா லெவல்ல எதிர்பார்க்கிற ஒரு மூவில வந்து சிஜி பயங்கரமா அந்த கொடுத்த கம்பெனி வந்து வாஸ் புட் டவுன். இத்தனைக்கும் அலோகேட்டட் பட்ஜெட் இருந்துச்சு, பட் they couldn't do the sequence in India. வெறும் பிகினர்ஸ் வச்சு 10 days ட்ரைனிங் கொடுத்து அவங்க 4 months எடுத்து வந்த அவுட்புட்டை 15 daysல எடுத்து வந்தாங்க. ஓகே, வாவ். ஒரு மேன் பவர் அதிகமா செலவழிச்ச இடத்துல கம்மியா ஒருத்தரால கொண்டாட முடிஞ்சுன்னா இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜி அதை விட அட்வான்ஸ்டா வரும். இப்போ ஸ்டோரி டெல்லிங்கே வந்து பயங்கர சூப்பரா ஏஐல பண்ணி இமேஜஸ் ஆவோ இல்ல சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தோ வீடியோஸ் வரும். நமக்கு டிசைர்ட் அவுட்புட் வராது. ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தரோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இங்க மேன் பவர் குறையுது இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி யாரெல்லாம் வந்து ரெக்கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரே விஷயத்த ஒரு நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆபத்தான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஹலோ டிசைனர்ஸ், இது டிசைன் டீ டாக்ஸ் பாட்காஸ்டுடைய அடுத்த எபிசோட். அண்ட் இந்த எபிசோட்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் ஈவன் தோ ஏஐ வந்தாலும் நம்மளால வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு, அதாவது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற விஷயங்கள். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள n நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அந்த ஒர்க் ஸ்ட்ரீம்ஸ்குள்ள ஒர்க் பண்ணக்கூடிய நம்மள மாதிரியான டிசைனர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த டிசைனர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்ற சில தகவல்களோட இந்த பாட்காஸ்ட் எபிசோட நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்னோட ஃப்ரெண்ட், அவர் வந்து என்னோட ரொம்ப நீண்ட காலத்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், என்னோட ஃப்ரெண்ட் அருண் அவர்களை இப்போ ஆக்சுவலா ரொம்ப டிப்பிக்கலா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப அருண் அவர்களை அப்படின்றது. ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். ஸோ அந்த கண்டிஷன்ல மேபி நான் ஒரு ஃப்ளோல வந்து நான் ஜென்ரலா பேசுற மாதிரி கூட பேசுற கண்டிஷன் வரும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. அருண் பாலா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். மோர் தேன் 16 years நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் அபார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி வி ஆர் தி பெஸ்ட். அண்ட் நீ இப்போ சொன்ன மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரியில ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைனர்ஸ் எவ்வளவு பேர் இங்க ஒர்க் பண்றாங்க. சோ அது பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிசைன் டீ டாக்ஸ் பாலாக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பிடிச்சது என்னன்னா என்னோட நாலேஜ இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த கண்டிஷன்ல அருண் யாரு? அருண் வந்து ஒரு ஆர்டிஸ்டா 8 years ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணி லைன் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணி இப்ப ஷோ லைன் ப்ரொடியூசரா ஒரு ரெப்யூட்டட் விஷுவல் எஃபெக்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 17 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். பட் நம்ம அதை டீடைலா பேசலாம். அருண், இந்த கண்டிஷன்ல இப்போ வந்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ அருண் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நீங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்னா என்ன ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்க, சினிமா ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அந்த கண்டிஷன்ல எனக்கு வந்து உன்னோட டிசைன் கெரியர் ஜர்னி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி? ஆக்சுவலா அருண் பத்தி எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியும். அருண் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எப்படி டிசைன் அண்ட் இந்த டிசைன் எப்படி மாத்துச்சு? ஆக்சுவலி 2005ல நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் தேடி சென்னை வரும்போது மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்ல நான் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன், இன்க்ளூடிங் இன்ஜினியரிங் ஃபீல்டு தேடி. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து அனிமேஷன். சோ அதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அனிமேஷன் அரினா மல்டிமீடியால போய் படிச்சுட்டு 1 year படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆனது வந்து இ லேர்னிங். இ லேர்னிங்ல சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம 10th 11th 12th புக்ஸ் புரிய தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ அது பண்ற கம்பெனி. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கிடைக்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிச்சு. அங்க வந்து நான் மோஷன் கிராபிக்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் 3D மாடலர். அங்கதான் நம்ம கெரியர் நம்ம கெரியர் ஸ்டார்ட் ஆனது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு முடிச்சிட்டு இதே வீடியோ ப்ரொடக்ஷன் தான். பட் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அங்க வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். 3 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டைம் பீரியட் தான் நான் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணது. ஓகேவா? நான் ஜெனரல் ஆர்டிஸ்ட் மீன் பண்றது வந்து ஐ எம் மோஷன் கிராபிக்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் 3D மாடலர். இதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல வந்து என்னோட கெரியர் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக MBA பண்ணப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிச்சு. சோ
அதுக்கப்புறம் தான் நான் ப்ரொடக்ஷன் சைடுக்கே மாறினேன். ஒரு ஷெட்யூலிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த வித் நாலேஜ் ஆஃப் இந்த வீடியோ ப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் போனது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு. மார்க்கெட்டிங்லயும் சேம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணாங்க. பிரெஞ்சு கம்பெனி, பிரெஞ்சு கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஐஓ ப்ராடக்ட் மேஜரான ஒரு ஃபர்முக்கு அவங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு விஷுவல் எஃபெக்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு பெஸ்டான ஃபீல்டு எனக்கு தெரியல, என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுன்றனால. ஸோ ஐ ஜம்ப் அகைன் டு விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி as a line producer in production. ஓகே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸா வந்து லைன் ப்ரொடியூசரா. ஓகே. இப்போ ஷோ லைன் ப்ரொடியூசரா அதே சேம் விஷுவல் இண்டஸ்ட்ரியில. ஓகே. அதாவது வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பைப்லைனுக்குள்ள இருக்கீங்க இப்போ. ஆமா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பைப்லைன்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். சோ இந்த சினாரியோல நான் ஒரு சின்ன புரிதலுக்காக நான் கேக்குறேன், நீ வந்து டிசைன் அப்படின்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்? ஐ மீன் எந்த ஒர்க் ஸ்ட்ரீமை நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல, ஜெனரலா டிசைன்னா உன் மைண்ட்ல வந்து டக்குன்னு என்ன தோணும்? டிசைன் என்னன்னா விஷுவல் பிரசன்டேஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் இன் செகண்ட்ஸ். ஒரு விஷயத்த ஈஸியா கேப்சர் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷுவல் பிரசன்டேஷன். எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ ஜெனரலா சொல்லணும்னா நம்ம டைஃபோல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த விஷுவலா நீங்க கொடுத்தீங்கன்னா ஹைரார்கி அதிகமா இருக்கும், டக்குன்னு அவங்க கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்ல? சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. டைமும் கம்மியாகுது, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் டீப் ஆகும், இம்ப்ரெஸும் ஆவாங்க. மூணுமே நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து நாட் ஓன்லி டிசைன் இண்டஸ்ட்ரி, தி என்டையர் வேர்ல்டுமே வந்து ஒரு பெரிய பஸ்வேர்டா பாக்குற ஒரு விஷயம் வந்து ஏஐ இல்ல. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ வந்திருக்கும், ஜென் ஏஐ லாஸ்டா வந்து டீப் சீக் வந்தது, அதுக்கப்புறமேட்டு வந்து திரும்பவும் அதுக்கு அடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஏஐ ஓட எபிக் இம்பாக்ட் வந்து நாட் ஓன்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ, ஈவன் எங்களோட யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன் சைட்லயுமே இதோட இம்பாக்ட் வந்து அதிகமா தான் இருக்கு. பட் எல்லாமே ஃபைனலா என்ன சொல்றோம் அப்படின்னா இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அந்த ஏஐயோட கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஏஐயோட எபிக் இருக்குல்ல, இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு? ஐ மீன் அங்கேயும் அதே மாதிரியான நிறைய எவால்வ்மெண்ட் இருக்கா? ஏஐங்கிறது வந்து டிசைன் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி பயங்கர பூம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து சிம்பிளிஃபைடா அதோட டெக்னிக்ஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது. டிசைர்ட் அவுட்புட் அவங்களுக்கு ஏத்த குவாலிட்டியில கிடைக்குதா இல்லையான்றதுதான் இப்போ இதுல டெவலப்மெண்ட்ல இருக்குது. அதை ஈஸியா கொண்டாடுறதுக்கு இன்னும் மேக்ஸிமம் 1 or 2 இயர்ஸ்ல வந்து டிசைர்ட் அவுட்புட் ஏஐல கன்ஃபார்ம்டா எடுத்து வந்தேன். ஏன்னா இப்பவே ஒரு குவாலிட்டியான அவுட்புட் எடுத்து வர்றதுக்கு டிசைன் ஃபீல்ட்ல வந்துருது, பிளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு குவாலிட்டியான அவுட்புட் எடுத்து வர்றதுக்கு இருக்கு. பட் நம்மளுக்கு டிசைர்ட் அவுட்புட் எடுத்து வரதுக்கு இன்னும் டைம் ஒரு 1 year 2 years தான் இருக்குது. ஷார்ட் பீரியட்ல வந்துரும். சோ இந்த இம்பாக்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. சோ அந்த மாதிரினா ஒரு சின்ன ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து மேனுவலா அப்படி போயிட்டு இருந்தது, இப்போ அந்த விஷயம் வந்து ஏஐயோட இம்பாக்டோட வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு ஏதாவது சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூவிஸ்ல இருக்க ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து அந்த காலத்துல பார்க்கும்போது ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் டூப் போட்டு நடிக்கும் போது அதுல வந்து ஃபேஸ மறைச்சிருவாங்க, கேமரா டெக்னிக்ஸ் மூலியமா அதை வந்து மறைப்பாங்க. பட் ஆனா இப்போ மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வந்து ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்டே பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா மாடல் ஃபேஸ தனியா கேப்சர் பண்ணி மாடல் பண்ணி அதை வந்து மறுபடியும் டெக்ஸ்சர் இந்த மாதிரி நம்ம டீடைல்டா பேசுவோம் அதை பத்தி. அதெல்லாம் ஒரு 3D ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போய் அதை வந்து டூப்போட ஃபேஸ்ல ட்ராக் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டா தருவாங்க. ஆனா இப்ப ஏஐ வந்ததுல இந்த ப்ராசஸ் மாடலிங், டெக்ஸ்சரிங், ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பயங்கர ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏஐயோட ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல. ஓகே, சோ இந்த ஜர்னி வந்து இனிஷியல் எப்படி இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட் மேனுவல் தான். ஐ மீன் ஒரு மனுஷன் வந்து கேமரா டெக்னிக் வச்சு தான் இனிஷியலா பண்ணிட்டு இருந்தோம், தென் சாஃப்ட்வேர் மூலமா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்டா. ஓகே, ஏஐயோட ஒரு முக்கியமான பஸ்வேர்ட் அப்படின்னா ஆட்டோமேஷன் தான். ஒரு ரெப்பிட்டிவ் ப்ராசஸையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை வந்து நான் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டடா நான் கொண்டு வரதுக்கு தான் ஏஐ வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் பண்ணலாம். ஓகேடா. அப்படா எனக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டிசைன் மல்டிமீடியா கோர்ஸ் எடுத்து படிச்சோம் வச்சுக்கேன். ஸோ வந்து அப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டூல் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கான்செப்ட் என்ன கேட்டேன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் அதோட கோர் கான்செப்டை பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் பெஸ்ட் திங் சொல்லுவேன். ஏன்னா டூல் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலா வந்து போட்டோஷாப் இருந்தது, அப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டர், அப்புறம் இன்டிசைன், அதுக்கப்புறம் எக்ஸ்டி, இப்போ ஃபிக்மா என்னோட டொமைன்ல. அட் த சேம் டைம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயுமே அதே மாதிரி தான் 3ds மேக்ஸ், அப்புறம் மாயா வந்து, அப்புறம் சினிமா 4D, இந்த மாதிரி வந்து டூல்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கான்செப்ட், அந்த கோர் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கண்டிஷன்ல இப்போ ஒரு பிகினரா இந்த ஒர்க் ஸ்ட்ரீம்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க டூல் அண்ட் கோர் கான்செப்ட் லேர்ன் பண்றது மட்டும் ஓகேவா, இல்ல இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த ஏஐ போதுல இந்த விஷயத்தையும் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறியா? as AI is booming very fast, அவங்க டூல்ஸ் பேஸ் கான்செப்ட்ஸை படிச்சுட்டு ஏஐ படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படின்னா ஜாபோட நேச்சர் மாற போகுது. இப்போ நம்ம மேனுவலா
நார்மலா பண்ண ஒர்க்கை ஏஐ வந்து ஓவர் கம் பண்ணிரும் சொல்றாங்க. பட் எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா, சில இடத்துல ஆட்டோமேட் பண்ற இடத்துல நம்ம தான் இன்புட் கொடுக்க வேண்டி வரும். சோ நம்ம அந்த கான்செப்ட் அது என்ன பண்ண போகுது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏஐ கண்டிப்பா படிச்சே ஆகும். அதாவது அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாக்டா. இப்போ நம்ம வந்து ஏஐ வந்து எந்த மாதிரியான எபிக் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம். தென் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கக்கூடிய பிகினர் லெவல்ல இருக்கவங்க, இல்ல ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்க, இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு சின்ன ஒரு பேஸ் பைப்லைன் இருக்கும்ல. எனக்கு ரொம்ப இன்டெப்தா பேச வேணாம், நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம ரொம்ப இன்டெப்தா பேசிக்கலாம். பட் எனக்கு இதை பார்க்கும்போது ஓகேப்பா, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள இத்தனை ஒர்க் ஸ்ட்ரீம் இருக்கா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா உன்னோட பார்வையில இல்ல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ எப்படி சொல்லுவ? இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள இதுதான் பேஸ் பைப்லைன். நான் பேசிக் ஒர்க் ஃப்ளோ சொல்றேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃப்ளோ சொல்றேன். இந்த மூவி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு ரிலையபிள் ஸ்டோரேஜ். ஏன்னா இது வந்து ஹைலி வேல்யூபிள் டேட்டாஸ் தான் வந்து சினிமா. ஓகே, இது வந்து ப்ரீ ரிலீஸோ எதுவோ லீக்கேஜோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ செக்யூரிட்டி இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிலையபிள் ஸ்டோரேஜ் இருக்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் எடிட்டிங். பிக்சர் எடிட்டிங்ல எடிட்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸோட உட்கார்ந்து இப்ப நிறைய டேக் போயிருப்பாங்க இல்லையா, அந்த டேக்ஸ்ல வந்து எந்த டேக்ஸ் பெஸ்ட், அந்த டேக் எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறதுக்கு ஃப்ரேம் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒரு டைம் லைன்ல ஃபிக்ஸ் பண்றது டோட்டல் பிக்சர் எடிட்டிங். ஓகே, இந்த பிக்சர் எடிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சவுண்ட் எடிட்டிங் வருவாங்க. இந்த பிக்சருக்குரிய சவுண்ட் எடிட்டிங் பேஸ் லைன்ல வச்சுட்டே வருவாங்க. சோ அதையும் மேட்ச் பண்ணி தான் வைக்க முடியும் நம்மளால. அதே அந்த பிக்சர் எடிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சவுண்ட் எடிட்டிங் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுண்ட் மிக்சிங் பண்ணுவாங்க. சோ சவுண்ட் மிக்சிங் அண்ட் சவுண்ட் எடிட்டிங் வந்து டிஃபரெண்ட். ஓகே, சவுண்ட் எடிட்டிங் நம்ம பேசுறது சவுண்ட் எடிட்டிங். ஆனா இப்போ ஒரு கேரக்டர் நடக்கிறதுக்கோ இல்ல டோர் ஓபன் பண்ற சவுண்டுக்கோ இல்ல வண்டி ஓடுற சவுண்ட், இதெல்லாம் சவுண்ட் மிக்சிங்ல வரும். ஓகே, சவுண்ட் மிக்சிங்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ சவுண்ட் எடிட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் தவிர சவுண்ட் மிக்சிங்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்லம்டாக் மில்லியனியருக்கு ரசல் பூக்குட்டியும் ஆஸ்கர் வாங்கினாரு. எதுக்காகனா சவுண்ட் எடிட்டிங் அண்ட் மிக்சிங்காக. ஓகே, சோ திஸ் இஸ் வேர் தி போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ஸ் இன், சவுண்ட் மிக்சிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, இதுக்கு அப்புறம் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வருவாங்க. இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல எடிட்ல உட்காந்து என்னென்ன ஷார்ட்ஸ், சிஜி ஷார்ட்ஸ், இதுல எனக்கு என்னென்ன மாதிரி இம்ப்ரூவைசேஷன்ஸ் வரும் டிஸ்கிரிப்ஷன்ஸோட எடுத்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோஸ் கொடுப்பாங்க. இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எடிட்ல அது லோட் ஆகி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பத்தி நம்ம தனியா பேசுவோம். பட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ப்ராசஸ் அப்படின்னா வீடியோ எடிட்டிங்ல மறுபடியும் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபுல் மூவி ரெடி பண்ணிக்குவாங்க. இதுலயே நடுவுல வந்து ட்ரெய்லர்ஸ் அண்ட் டீசர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. எந்தெந்த ஷார்ட்ஸ் வந்து ட்ரெய்லர்ஸ் அண்ட் டீசர்ஸ் எடிட் தனியா ப்ராசஸ் போகும். சோ அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து டைட்டில் அண்ட் எண்ட் கிரெடிட்ஸ் இது ரெண்டும் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் பார்க்க வேண்டியதுதான். வாவ், சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வேற லெவலான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கே வந்து சில விஷயங்கள் வந்து நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருந்தாலுமே பட் இப்போ நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் எனக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் இப்போ வந்து யூஎக்ஸ்ல இருக்கேன். பட் எனக்கு இந்த கம்ப்ளீட் அந்த பேஸ் பைப்லைன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா. அருண், இப்போ என்னோட ஒரு பார்வையில ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. அகைன் இது தனிப்பட்ட ஒரு கொஸ்டினா கூட நீ யோசிக்கலாம். நீ ரீசன்ட் இயர்ஸ்ல இல்ல ரீசன்ட் டேஸ்ல இல்ல மந்த்ல நான் இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன, இட் குட் பி எனிதிங், டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு டீம் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த இடத்த நான் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆன, இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் நடந்தது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது நீங்க இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல நீ பார்த்திருக்கியா? இது எப்படி ஒரு கொஸ்டின்னா, நம்ம இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லா இருக்கும். எப்பப்பெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அது லைஃப் ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு மேஜரான சீக்வன்ஸ், ஒரு மேஜரான மூவிக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நாம வந்து கம்பெனி நேமோ இல்ல மூவி நேமோ மென்ஷன் பண்ண போறது இல்லைங்க. சோ ஒரு ஜெனரலான ஃபேக்டர் மாதிரி சொல்றேன். பட் இதுல நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு 2 இயர்ஸ் பேக் பேன் இந்தியா லெவல்ல எதிர்பார்க்கிற ஒரு மூவில வந்து சிஜி பயங்கரமா அந்த கொடுத்த கம்பெனி வந்து வாஸ் புட் டவுன். இத்தனைக்கும் அலோகேட்டட் பட்ஜெட் இருந்துச்சு, பட் தே couldn't do the sequence in India. ஜெனரல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனில வித் எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் இந்த சீக்வன்ஸை வந்து எங்க கம்பெனி எம்டி எடுத்து வந்துட்டார். ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து புதுசா வந்த சாஃப்ட்வேர். அது எக்ஸாக்ட்லி சொன்னா இட்ஸ் a 3D சாஃப்ட்வேர், இட்ஸ் a 3D டூல். அப்ப எமோஜ் ஆயிட்டு வந்த டூல் 2 இயர்ஸ் பேக் எமோஜான டூல். அதுல எங்க சிஜி சூப்பர்வைசர் வந்து ஒர்க் பண்ணி அந்த டூல்ல வெறும் பிகினர்ஸ் வச்சு 10 days ட்ரைனிங் கொடுத்து அவங்க 4 months எடுத்து வந்த அவுட்புட்டை 15 days எடுத்து வந்தார். ஓகே, வாவ். திஸ் இஸ் a tool advancements. டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். இதே விஷயம் 1 week பிஃபோர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு நடந்துச்சு. ஓகே, இது கோஇன்சிடென்ஸ் என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஏஐல இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ற கம்பெனி
கம்பெனில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல போட்டு காமிச்சாங்க. ஸோ த அவுட்புட் வாஸ் வெரி எஃபிஷியன்ட் வித் லெஸ் மேன் பவர். ஸோ 2 இயர்ஸ் பிஃபோர் நான் என்ன இன்ஸ்பயர் ஆனனோ அந்த டூல்ல ஒரு மேன் பவர் அதிகமா செலவழிச்ச இடத்துல கம்மியா ஒருத்தரால கொண்டாட முடிஞ்சுன்னா இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜி அதை விட அட்வான்ஸ்டா வரும். ஓகே, சோ இது நான் ரீசெண்டா 1 வீக் பிஃபோர் எங்க கம்பெனில நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. அவங்க வந்து எல்லா ரீல்ஸும் போட்டு காமிப்பாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸும் போட்டு காமிப்பாங்க, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் போட்டு காமிப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்ஸ். இது ஒரு எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான சீரீஸா இருக்கும். ஸோ அதுல நான் ரீசெண்டா வியந்தது ஏஐல இவ்வளவு டிசைட் அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் ஏன் அப்படி வியந்தன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஜென்ரலா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஸ்டோரி டெல்லிங்கே வந்து பயங்கர சூப்பரா ஏஐல பண்ணி இமேஜஸ் ஆவோ இல்ல சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தோ வீடியோஸ் வந்து ஓகே. நீ நிறைய வீடியோஸ் பாப்ப, எப்பிக்கா ராமாயணா இருக்கட்டும் இல்ல மகாபாரதத்துல ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 1 மினிட் வீடியோவா அழகா ஏஐல வந்துருச்சு. அதை பார்த்தே நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஆனா அதுல வந்து நமக்கு டிசைர்ட் அவுட்புட் வராது. ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தரோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி இவங்க இதுல கொண்டாந்து. சோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் கன்சிஸ்டன்சி. ஓகே, இதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல்ல மூவ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. சோ இன்ஸ்பயர்ட் டு தி கோர். சோ எனக்கு இதுல ஒரு क्वेश्चन இருக்கு. என்னன்னா சொல்லும் போது ஒரு மென்ஷன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 150 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் டீம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு 50 மெம்பர்ஸ் கொண்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐ மீன் ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இங்க மேன் பவர் குறையுது இல்லையா? சோ அப்போ இது எப்படி என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நான் ரீசெண்டா நான் ஒரு மனுஷபுத்திரன் நினைக்கிறேன், அவர் பேசினது தான் நினைக்கிறேன். அதாவது வந்து வளர்ச்சி அப்படின்றது வந்து கை ஃபுல்லா வளர்ந்தா மட்டும் தான் ஒரு வளர்ச்சி. கையில ஒரு இடத்துல மட்டும் வளர்ந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கட்டி, என்டையரா வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க சொல்ற விஷயத்த வந்து எனக்கு இப்படிதான் பார்க்க முடியுது. இதுல மேன் பவர் குறையுது இல்ல, அதை எப்படி நீ பாக்குற? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சைல்ட்ஹுட்ஸ்ல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்பாங்க கம்யூனிகேஷன்ஸ்க்கோ மியூசிக்கோ மூவிஸ்க்கோ. ஓகே, ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் இருக்கும். டெலிவிஷன் வந்தப்போ இதே மாதிரி தான் இருந்துச்சு. ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் வந்து அடி வாங்கும்னு நினைச்சோம். பட் தே ஆர் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரும்போது தியேட்டர்ஸ் எல்லாம் காலியாயிரும்னு நினைச்சோம். பட் ஈவன் அதுக்குரிய கிரேஸ் இருக்கு, அதுக்குரிய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. பட் நம்ம காலத்துல இருந்த தியேட்டர்ஸ் அண்ட் ஓட எக்ஸைட்மெண்ட்ஸுக்கும் இப்போ உள்ள எக்ஸைட்மெண்ட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து குளோபலைசேஷன் என்ன காரணமா வேணா இருக்கலாம், பட் எக்ஸிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ். நீ சொன்ன மாதிரி மேன் பவர் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கலாம். ஒரு மூவி பிலிம் ரோல்ல எடுத்ததுல இருந்து டிஜிட்டைஸ் ஆகும்போது மேன் பவர் குறைஞ்சிருக்கலாம். பட் டிராஸ்டிக்கலா ஓவரா நம்ம ரூல்ட் அவுட் ஆக மாட்டோம். ஹியூமன்ஸ் ஆர் அடாப்டபிள். ஓகே, யாரெல்லாம் வந்து ரெக்கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரே விஷயத்த ஒரு நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆபத்தான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஜாப் எல்லாம் குறையுதுன்னு சொல்லலாம். பட் இந்த ஏஐ டெவலப்மெண்ட் வில் கிரியேட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எப்படி மூவ் ஆகுறோம், அதுல எத்தனை பேர் தேவை, எப்பயுமே ஒண்ணு பாக்குறோம். இப்போ உள்ள ஏஐ டெவலப்மெண்ட் ஓகே சிம்பிளிபிகேஷன் மாதிரி தெரியும். பட் ஆனா அதுலயும் நம்ம அச்சீவ் பண்ணணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு ஏறும்போது மறுபடியும் மேன் பவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விரிய தான் செய்யும். சோ எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்படி படுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வந்து ஏஐ வந்து எபிக் வந்து பெருசா தான் இருக்கு. பட் அதை நீ பார்த்து பயப்படாம அதை நீ லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, எப்போ நாம வந்து ஏஐயோட பேரலா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ பிரச்சனை இல்லை. இல்ல இந்த அப்டேட்டை வந்து நான் அடாப்ட் பண்ண மாட்டேன், தென் நான் ரிப்பீட்டடான ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மக்கள் அஃப்கோர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தன்னை அப்டேட் பண்ண ரெடியா இல்ல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இண்டஸ்ட்ரி நாட் ஓன்லி டிசைன் எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே வெளியில போகக்கூடிய சூழ்நிலை தான் வரும். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணுது. அப்போ அந்த ஏஐ சிம்பிளிஃபை பண்றதை நாம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மெயினா பார்க்கணும் இல்ல? எக்ஸாக்ட்லி. அதுலயே டிசைர்ட் அவுட்புட் அண்ட் தி குவாலிட்டி ஆஃப் தி அவுட்புட் இம்ப்ரூவைசேஷன்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அங்க மேன் பவர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த என்டையர் பாட்காஸ்டுமே நம்ம வந்து மேஜரா வந்து ஏஐயோட இந்த எபிக்கு தான் நம்ம நிறைய கவர் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஏஐ இருக்கு. தென் அப்ப எனக்குமே அந்த கியூரியாசிட்டி இருந்தது. நான் அருண் கூட பாட்காஸ்ட் பண்ண போறேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி தான் பேச போறேன். பட் என்னோட பெரிய ஒரு ஹியூஜ் ஒரு கியூரியாசிட்டியே வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோக்குள்ள ஏஐயோட இம்பாக்ட் வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். பிகாஸ் எங்களோட இண்டஸ்ட்ரி யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி மோஷன் கிராபிக்ஸ்லாம் இப்போ வந்து டைம் லைன் ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. நான் எனக்கு என்ன லீனியர் அனிமேஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். தென் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அருண் இன்ஸ்பயரா இருக்கிற விஷயங்கள் நான் ஒரு விஷயம் பண்ணேன், எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு அப்படின்னு சில விஷயங்கள் இதை நான் பார்த்தேன், இல்லை இதை நான் படிச்சேன், இது மூலியமா எனக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இதை நீ சொல்லுவேன். பிகாஸ் இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி சொன்னா போல இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இல்லை வரக்கூடிய மக்கள் வந்து இதை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே நீ பண்ண ஒரு இன்ஸ்பயரான ஒரு விஷயத்த அவங்களும் அவங்க லைஃப்ல ட்ரை பண்ணலாம் இல்லையா? சோ அதனால கேட்கிறேன். பல உன்னோட
உன்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா as mentioned earlier ஒரு மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்டாவும் ஒரு 3D மாடல் ஸ்பெஷலைசேஷன்ல தான் இருந்தேன். ஸோ ஆமா. ஐ வாஸ் அ ஜெனரலிஸ்ட். ஓகே, நான் டூல்ஸ் படிச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்மே வந்து ஒரு ஜென்ரலான ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள மேஜரான டிவிஷன்ஸ் கிடையாது. ஒரு 3D ஆர்டிஸ்ட்னு எடுத்தோம்னா அவ மாடல் பண்ணணும், டெக்ஸ்சர் பண்ணணும், அனிமேட் பண்ணணும், லைட் பண்ணி ரெண்டர் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். ஓகேயா, அதுதான் நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லயுமே ரெக்வயர்மெண்டா இருந்தது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் அதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி கம்பெனிஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, ஓகே எனக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் ஒரே ஆள் மேல இவ்வளவு இருக்கறனால அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி அவுட்புட் வர மாட்டேங்குது. அப்ப டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டாங்க. எனக்கு என்னோட ஸ்பெஷலைசேஷன் 7 இயர்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வந்து எங்கேயுமே அப்ப யூட்டிலைஸ் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்போ எனக்கு தோணுது ப்ரொடக்ஷன் இந்த ஸ்பெஷலைசேஷனை வச்சுட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் இந்த 7 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நான் லூஸ் பண்ண விரும்பவே இல்லை. நான் வந்து ஒரு ஃபீல்டு மட்டும் போவேன், இல்ல ஒரு லைட்டரா மட்டும் போவேன், அங்க இருந்து நான் அப்படியே கேரியர் பண்ணுவேன் போல. பட் நான் என்ன படிச்சனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்த இடம் தான் வந்து ப்ரொடக்ஷன். ஏன்னா எனக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ள போனேன்னா இந்த 3D ஃபீல்ட்ல உள்ள எல்லா பைப்லைனும் எப்படி டைவர்ஸ் ஆனாலும் என்னால அவங்ககிட்ட நெகோசியேஷன் பேச முடியும், ஃபாலோ அப் பண்ண முடியும், அவங்ககிட்ட இருந்து அவுட்புட் கிளையண்ட் என்ன கேட்கறாங்கன்னு எனக்கு புரியும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் வந்து கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு தோணுச்சு. ஸோ என்னோட கரியரோட growth வந்து நான் லூஸ் பண்ணாம நான் ஒரு சேஞ்ச் எடுத்தது தான் எனக்கு முக்கியமான இன்ஸ்பைரிங் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இடத்துல 3D அண்ட் மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்டா இருந்த ஒரு அருண் வந்து எனக்கு வந்து இட்ஸ் ஓகே, பட் நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கண்டிஷனுக்குள்ள நான் போறேன் அப்படின்ற பட்சத்துல அந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன், என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணேன்னு சொல்றேன். ஆமா. சோ இப்போ நான் உன்னை கேட்கிறேன், உங்களை மாதிரி நானும் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீ என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவேன்? நான் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன்? உனக்கு இந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா இது நீ பண்ணு, இல்ல உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னா இதை பண்ணு, உனக்கு வந்து இதுக்குள்ள இருக்கு, இதுல நீ ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயத்தை நீ பண்ணா இது க்ரோத் ஆகும் அப்படின்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பல. இப்போ லெட்ஸ் சே உன்னோட தம்பியே உன் ஃப்ரெண்டோ யாரோ கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்ப? ஸோ நான் பாக்குற ப்ரெஷர்ஸா இருக்கட்டும், ஒரு இன்புட் என்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து இல்ல இந்த ஃபீல்டு இப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா உனக்கு என்ன பிடிக்கும்? ஓகேயா, இதுதான் நிறைய கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டில நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு பல. ஒரு டிசைன் கிரியேட்டிவிட்டி, ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட்டிவிட்டி, ஸ்கிரீன் பிளே கிரியேட்டிவிட்டி, அனிமேஷன் கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி பயங்கர டைவர்ஸா இருக்குது சரியா. சோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு வந்து அனிமேஷன் லைஃப் சைக்கிள்ல பண்ண பிடிக்குமா, இல்ல அவங்க வந்து ஒரு சீனை லைட் பண்றது பிடிக்குமா, அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன, புரியுதா? அதை வந்து எப்படியா தெரிஞ்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா அதை தெரிஞ்சுக்க பார்ப்பேன். தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த இடத்துல படிச்சா போதும், இந்த டூல் படி, நீ இந்த டூல்ஸ் வந்து இங்க சொல்லி தருவாங்க, இதை படிச்சுட்டு நான் 2-3 கம்பெனியை ரெஃபர் பண்ணுவேன். ரெஃபர் பண்ணிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் கொடுப்பேன். ஸோ இந்த பாத்துல நீ போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் உனக்கு. ஏன்னா யூ ஆர் இன்ஸ்பயர்ட் இன் தட். அதுல நீ போனா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பயங்கர பிளாங்கா வருவாங்க, பயங்கர டைவர்ஸ் ஐடியா இருக்கும். சில பேருக்கு மொத்த மூவியா பிடிக்கும், ஆனா அந்த மூவில என்னடா உனக்கு பிடிக்கும்னு கேட்டா சொல்ல தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் தான், புரியுதா? சில பேரு ஒரு சில மூவிஸ் நம்மளுக்கு பிடிக்காது, ஆனா ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னு கேட்டா அவங்களால சொல்ல தெரியாது. அதுதான் வந்து வெளியில கொண்டாடணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பேசிக்கா என்னன்னா தனக்கு என்ன பிடிக்கும்ன்றத அவங்க உணரணும் முதல்ல. ஓகே, பிஃபோர் லேர்னிங். அண்ட் இந்த கண்டிஷன்ல அடுத்த क्वेश्चन அதே இடத்துல நானே தான் கேக்குறேன். எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்க விஷயங்களை விஷுவல் எஃபெக்ட்ஸ் இல்ல சவுண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இல்ல விஷுவல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அருண் கிட்ட நான் கேக்குறேன், நான் வந்து ஆஃப்லைன்ல படிக்கிறது பெட்டரா இல்ல ஆன்லைன்ல படிக்கிறது பெட்டரா, இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணணும்? ஒரு ஹைரார்க்கியோட படிக்கலாமா, இல்ல ரேண்டமா நான் என்டையர் மல்டிமீடியா கவர் பண்ணிட்டு தென் ஸ்பெசிஃபிக்கா நான் உள்ள போலாமா அப்படின்னு கேட்டா அருணோட பதில் என்னவா இருக்கும்? என்னைக்குமே வந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டர், பேசிக் ஸ்டடீஸ்க்கு. ஓகே, சோ நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ள என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்னைக்குமே நம்ம ஹெசிடேட் பண்ணவே கூடாது. எல்லா டூல்ஸும் என்னைக்காவது ஒரு நாள் கன்ஃபார்ம்டா யூஸ் ஆகும். அதுவும் இல்லாம நான் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கும் போது என்னன்னா அவங்க வந்து ஒரு பேட்டர்ன்டா சொல்லி தருவாங்க இல்லையா. சோ என்னென்ன டூல் எதுக்காக யூஸ் ஆகும்ன்றது வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கு யூஸ் ஆகும். நம்ம டைமும் வந்து அதிகமா செலவழிக்க வேண்டாம். நம்ம இண்டிவிஜுவலா படிக்கிறதா இருந்தா வந்து நிறைய ரிசர்ச் மெட்டீரியல் போவோம், இல்லைன்னா பேசிக்கா இருக்கிற யூடியூப், கூகுள் இப்படி சர்ச் பண்ணிட்டே இருப்போம். என்ன பிரச்சனை இருக்கும்னா ஜென்ரிக்கா இருக்கும், ஆனா ஒரு சில பேரோட எக்ஸ்பர்டீஸ் நாலேஜ் கிடைக்காது நம்மளுக்கு. கம்பெனிஸ்க்கு போகும்போது அவங்க வச்சிருக்க, ஏன்னா இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் சோசியல் மீடியால எதுலயோ போட்டு அவங்களுக்கு பிசினஸ் ஓரியன்டா அவங்களுக்கு இன்கம் வர்ற இதை பாக்குறாங்க. ஸோ எக்ஸ்பர்டீஸ் நாலேஜ் வெளியில பாக்குறதுக்கு காசு கொடுக்காம நீ எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஓகே, ஸோ பேசிக் டூல்ஸை கத்துக்கிட்டு நீ அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி நீ எக்ஸ்பர்டைஸ் ஆகலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் எடுத்துக்கலாம்ன்றது நம்ம யோசிக்கணும். என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் படிக்கணும். எல்லா டூல்ஸும் தெரிஞ்சுக்கிறது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இதுல நம்ம எங்க இன்ஸ்பயர் ஆகிறோம், நம்மளுக்கு எப்படி எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது போறது பெட்டர்.
ஓகே. ஸோ பேசிக் கோர் கான்செப்ட் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தென் அதுக்கு உண்டான அந்த கோர் கான்செப்டுக்கு உண்டான டூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்ஸாக்ட். ஓகே, ஃபைன். தேங்க்யூ அருண். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல வந்து ஏகப்பட்ட இன்சைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் வந்து டிசைன் டீடாக்ஸ் உடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். ஏன்னா இந்த என்டையர் எபிசோட்ஸ்லுமே எந்த இடத்துலயுமே ஒரு சாஃப்ட்வேர் பேரோ இல்ல வந்து ஒரு வெப்சைட் பேரோ அதை மென்ஷன் பண்ணி இங்க போய் நீங்க லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. பிகாஸ் ரிசோர்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான பிரைமரி அப்ஜெக்டிவோட நாங்க டிசைன் டீடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணவே. டிசைன் டீடாக்ஸ் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மேஜர் பிரைமரி அப்ஜெக்டிவே வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சோஃபார் நாம என்ன லேர்ன் பண்ணணுன்ற விஷயங்களை தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நாங்க கொடுக்க போறோம். சோ அதை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல ஒரு என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன இன்சைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல அருண் கூட திரும்பவும் அடுத்த எபிசோட் பண்ண போறோம். அந்த எபிசோட்ல இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த பைப்லைனை வந்து ரொம்ப டீப் டைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கேன். தென் அருண், நம்மளோட அடுத்த எபிசோட்ல வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் ஸ்ட்ரீமோட இன்சைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கண்டிஷனை நம்ம கவர் பண்ணலாம். உனக்கு ஓகே தானே? அது கன்ஃபார்ம்டா பலா. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உனக்கு நான் மிக்க நன்றி சொல்றேன் பலா. ஏன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு கிடைக்காது பா. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, நீ முதல்ல வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு இதை சொல்லி தரேன், சரி இதை எடுத்து வா, இதை எடுத்து வை, ஸ்டெப் வைஸா நம்மளுக்கு அடுத்து எங்கெங்க போறோன்ற ஒரு டவுட்லயே இருக்கும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இல்லையா, ஓகே நம்ம எங்க போறோன்றத கிளாரிட்டியோட போவாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னாலுமே கோர்ஸ்ல வந்து ஓகே இட்ஸ் ஓகே, எனக்கு அந்த கோர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னு இருக்கும். பட் இது எல்லாமே டைஃபாவா தான் இருக்கும். ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம பேசும்போது அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய இன்சைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த ஷோ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் சொல்லணும்னா நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ் உள்ள பைப்லைனை பத்தியும் அதுல இன்டெப்தா நம்ம டிராவல் பண்றத பத்தியும் பேசணும்னா இன்னும் அதிக நாலேஜ் கிடைக்கும். அண்ட் ரியலி ஐ எம் எக்ஸைட்டட் டு டு தட் பலா. ஷூர், டெஃபினெட்லி, கண்டிப்பா அந்த மாதிரி தான். அண்ட் அகைன் நான் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் பாட்காஸ்ட் பண்றதுனால எங்களால வந்து எந்த இடத்துலயுமே வந்து விஷுவல் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது டியூ டு காப்பிரைட்ஸ்ல. ஸோ அதனால உங்களுக்கு இன்கேஸ் நாங்க வந்து இந்த இடத்துல விஷுவலான ஒரு விஷயத்தை காட்டினா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன்ல கண்டிப்பா நாங்க இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ்ல வந்து அந்த ரிலேட்டடான ஒரு விஷுவல்ல வந்து அதில் ஆட் பண்ணி அந்த ரீல்ஸை போடுவோம். மேபி உங்களுக்கு இங்க இந்த பாட்காஸ்ட்ல நாங்க சொல்ற சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் நீங்க போய் பார்க்கலாம். அதுலயுமே இந்த இடத்துல நாங்க டெக்னிக்கலா சொல்ற சில விஷயங்களை அங்க உங்களுக்கு விஷுவல் ரெஃபரன்ஸோட நாங்க போட்டுட்டு இருப்போம். இது வந்து இந்த எபிசோட் மட்டும் இல்ல, எல்லா எபிசோட்லுமே எந்த இடத்துலலாம் வந்து விஷுவல் தேவைப்படுதோ அந்த விஷுவல் காப்பிரைட்ஸ் பிரச்சனைனால எங்களால யூடியூப்ல பண்ண முடியல, பட் இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கோம். சோ எனக்கு வந்து இன்னும் எக்ஸைட்டடா இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல நம்ம இன்னும் பிரீஃபா திங்ஸ் பார்ப்போம். This is our experience only, as Bala said. We are happy to share things. Thank you everyone. Thank you Bala. தொடர்ந்து எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்க இன்ஸ்டாகிராம்லயுமே இருக்கோம், டிசைன் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கு. லிங்க் வந்து என்னோட கேப்ஷன்ல கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் டிசைன் படிக்க போற அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. See you in our next episode. Stay tuned.